குறிப்பாக தமிழக அரசு முயற்சி செய்கிறாங்க. குறிப்பாக 30 அடி ஆழத்தில் அந்த குழந்தை உயிர்ந்திருக்கும் பொழுது அது திறந்த ஆழ்குழாய் இருக்கிற காரணத்தினால தவறி விழுந்திருக்கு. அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இது வட மாநிலங்களில் தொடர்ந்து இது நடைபெறும். இப்பொழுது தென் மாநிலங்களில் இது பரவி இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் இது போன்ற ஆழ்குழாய் கிணறுகளை தோண்டுகிறவர்கள் அதை அப்படியே மூடாமல் விட்டுவிடுவதன் காரணமாக சிறு குழந்தைகள் தவறி விழுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயத்துறை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டு இது போன்ற ஏதாவது ஆழ்குழாய் கிணறுகள் புதுச்சேரி மாநிலத்தில் பராமரிப்பின்றி திறந்து இருந்தால் அதை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களும் காரைக்கால் பகுதியில் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள். புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் தொடர்ந்து அதை கண்காணிப்பதற்கு விவசாயத்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அந்த குழந்தையை உயிரோடு மீட்பதற்கு கண்டிப்பாக மீட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.